பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை தியானிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இல்லை இது ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா வேண்டாமா, இப்படி பல போராட்டங்கள் நிமித்தமே ஜெபிக்காமல் அவங்க ஒரு அலைமோதிக்கொண்டே இருக்கிற நிலையில் இருப்பாங்க. ஆனால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துறதுனா என்னங்க, உங்கள் ஜெபமே என்னென்னா உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதும் நீங்கள் தெரியப்படுத்தணும். உங்களுக்குள்ளே அந்த மாதிரி எதிர்மறையான சிந்தைகள் வந்தாலும் அதையும் ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துங்க. என்னால் ஒரு இடத்துல எனக்கு விசுவசிக்க முடியல, ஆனால் அதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசம் இல்லாத தன்மையும் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் ஜெபம்ன்றது எல்லாத்தையும் தான் தெரியப்படுத்துறது. உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா குறைவுகள், எல்லா ஷார்ட் கமிங்ஸையும் ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்துறது தான் ஜெபம். அதான் உண்மையான ஜெபம். நீங்களாகவே தேவன் முன்பாக இருக்கிறது தான் உண்மையான ஜெபம். பயங்கர பெரிய வார்த்தைகள் இல்லை, உங்கள் இருதயம் என்ன அந்த வேலையில் இருக்கிறதோ அதை ஆண்டவர் இடத்துல தெரியப்படுதுங்க. அந்த மாதிரி ஜெபம் தான் ஆண்டவர் முன்பாக ரொம்ப பிரீதியாக இருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணின பிறகு என்னென்னா, மறுபடியும் உங்கள் சிந்தையில் வர போராட்டங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். சத்ருவானவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் கூறுகிறது. அப்போது அதற்கு பிறகாக வருகிற எல்லா போராட்டத்திலையும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நான் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்காக நிச்சயமாக இதை செய்வார். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாச வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடவே மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. அப்போ இப்படி ஆண்டவர் எவ்வளோ ஏராளமான வார்த்தைகளை கொடுத்துருக்கும் போது, அந்த உண்மையுள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவர்களாக இருக்க ஆரம்பித்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஜெபங்கள் வெறும் சிந்தையிலேருந்து வரும், உங்கள் இருதயத்துலேருந்து வராது. ஒரு ஜெபத்தை நீங்கள் கடமைக்காக செஞ்சுட்டு உங்கள் இருதயம் பார்த்தீங்கன்னா அதன் போக்கில் போய்க்கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை விரும்புவதில்லை. முழு ஆத்மாவோடும் பலத்தோடும் இருதயத்தோடும் அவர் மேலே அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் பிரீதியாக எண்ணுகிறார். அதில் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் எல்லா போராட்டத்தையும் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவசிங்க. எதுவாக இருந்தாலும், தனிமை, பண கஷ்டம், ஷார்ட் கமிங்ஸ், பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ், உண்மையாக செல்ஃப் டவுட்ஸ், உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை குறித்து நினைக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் தேவன் தீர்வை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார், உங்களை நிரப்புவார், உங்களோட கூடவே இருப்பார். முடிவு பரியந்தம் கூட இருக்கிற தேவன் மாத்திரமே. ஆகையால் இது யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென்.